தோல்வி பயத்தால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூக்கம் வராமல் தவித்து வருவதாகவும், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர் ஒதுக்கப்பட்டவர்களை திமுகவிற்கு அழைத்து பதவி வழங்கி வருவதாகவும் கடிந்துரைத்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, என்டிஏவிற்கு அதிமுகவே பாஸ் எனவும், அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும் எனவும் தெரிவித்துள்ளார். தோல்வி பயம் இன்றைக்கு முதலமைச்சருக்கு தோல்வி பயம் தோக்கிவிட்டது. எனவே எதை பார்த்தாலும் அவருக்கு பயமாக இருக்குது. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பயம்னு சொல்லுவாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரிங்க, நான் உண்மையை சொல்கிறேன். தமிழக முதல்வர் புண்ணுக்கு மருந்து கட்டுற மாதிரி மேலாக மருந்து கட்டினா கூட அதை மறைக்கிறதுக்காக கட்டுறார். அதை அந்த கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிட்டு அழைச்சி கூட்டணி சேர்க்குறது. இன்னொன்று என்னன்னா, வர்றவங்களுக்கெல்லாம் திமுகவில் இப்போ எங்களிலிருந்து நீக்கப்பட்டவங்க, எங்களிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் அங்கே வச்சுக்கிறார். அவங்களுக்கு பதவி கொடுக்குறார். அப்போ 50 ஆண்டு 60 ஆண்டு திமுகவில் உழைத்த உண்மையான அந்த திமுகவுடைய தொண்டர்களுக்கு, அந்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இல்லை, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் மதுரை வந்த பிரதமர் மோடி என்டிஏ ஆட்சி அமைக்கணும். என்டிஏ ஆட்சி இல்லை, என்டிஏ கூட்டணி ஆட்சி, அவனுடைய ஆட்சி, என்டிஏ தலைமையிலான ஆட்சி. இந்த கட்சி தான் அதிமுக தான் தலைமையில், அதிமுக தான் பாஸ். இங்கே நானே அங்கே பேசினேன் மேடையில். திராவிட இயக்கத்தின் ஆட்சி தொடர்கிறது புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில்.